ஹாய், வெல்கம் டு காயு ஆரிவர். இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இப்போ தான் நான் ஆரி ஒர்க் கற்றுக்கிறேன், ரொம்ப சிம்பிளாக ஒரு அழகான ப்ளவுஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது இந்த ப்ளவுஸ் பாருங்கள். இதோட டிசைன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இப்போது இந்த ப்ளவுஸோட மேக்கிங் வீடியோவை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டிசைன் எப்போவுமே சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு குட்டி ரவுண்ட் கிளிப் ஸ்டோனை சென்டர் பாயிண்டில் மார்க் பண்ணி நான் வந்து கம் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சுகர் பீடை அதை சுற்றி 2 லைன் போட போகிறேன். எப்போவுமே இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அந்த கம் காஞ்சதுக்கப்புறமேட்டு சுகர் பீட் போட ஆரம்பிங்க. இல்லைனா அந்த ஸ்டோன் வந்து எங்கே ஒட்டிருக்கீங்களோ அந்த இடத்த விட்டு நகரும். இப்போது அந்த 2 லைன் சுகர் பீடுக்கு அப்புறமேட்டு 4mm சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் எடுத்து அதை சுற்றி ஒரு லைன் போடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட டிசைனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போது இந்த பெரிய பீடு வச்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்து ஒரு லைன் சுகர் பீடு வந்து போட போகிறோம். இப்போது இந்த சுகர் பீட் ரவுண்டை சுற்றி நான் ஒரு லைன் வந்து கம் போடுறேன். இது எதுக்குன்னா ரவுண்ட் ஷேப்டு கிளிப் ஸ்டோனை கேப்பே இல்லாமல் சுற்றி பேஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ அந்த கிளிப் ஸ்டோன் வந்து ஒரு மாதிரி கோல்டன் ஷேடில் இருக்கும். அதை வந்து சின்ன சின்ன ஸ்பேஸ் கூட கேப் இல்லாமல் அந்த ரவுண்டை சுற்றி நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த கிளிப் ஸ்டோன் ரவுண்டை சுற்றி நம்ம ஒரு சுகர் பீட் ஒரு லைன் வச்சுருக்கோம். அப்போ அந்த ரவுண்டு வந்து அழகாக கவர் ஆகிடும். இதுக்கடுத்து அந்த பாக்ஸ் டைப்பில் இருக்க அந்த கிளிப் ஸ்டோனை வந்து எடுத்து அதை சுற்றி ஒட்ட போகிறோம். இப்போ இந்த பாக்ஸ் டைப் ஒட்டும்போது எப்படி இருக்கும்னா ஒரு வி ஷேப்பில் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். பட் அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்காதீங்க. சுற்றி வேறு வந்து சுகர் பீட் வைக்கும்போது அது கவர் ஆகிடும். ஸோ அந்த பாக்ஸ் டைப் ஒட்டும்போது இந்த ரவுண்டு சைடு இருக்கிற அந்த கார்னர் மட்டும் ஒட்டி ஒட்டி இருக்க மாதிரி அதை மட்டும் பார்த்து ஒட்டிக்கோங்க. பேக் சைடு இருக்க கார்னர் ஒட்டி ஒட்டி இல்லாட்டி பரவாயில்ல. நம்ம பாக்ஸ் டைப்லாம் ஒட்டும்போது நேராக ஒட்டினா தான் அந்த மாதிரி நீங்கள் ஒரே மாதிரி கவர் பண்ண முடியும். ரவுண்டில் ஒட்டும்போது அந்த அந்த கேப் இருக்க தான் செய்யும். பட் அது வந்து டிசைன் பண்ணும்போது ரொம்ப அழகாக தெரியும். இப்போ வந்து அதை சுற்றி வந்து ஒரு சுகர் பீட் லைன் வந்து போட போகிறோம். எந்த மாதிரியான ஸ்டோன் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதுக்கு ஆயிர வரைக்கும். இல்லைனா அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த பாக்ஸ் டைப் ஃபுல்லாக ஒட்ட வச்சாச்சு. அதை சுற்றி ஒரு சுகர் பீட் லைனும் போட்டு முடிச்சாச்சு. இப்போது இந்த ரவுண்டை இன்னும் கொஞ்சம் அழகாக்குறதுக்காக நெக்ஸ்ட்டு ஒரு லைன் 4mm சைஸ் பீடு வந்து வச்சுட்டு அதை சுற்றியும் நான் வந்து சுகர் பீட் லைன் வந்து போட போகிறேன். இப்போ இது ரெண்டையும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரவுண்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது அதுக்கு வெளியில் இருக்க அந்த டிசைனுக்கு வரோம். இந்த வெளியில் இருக்க டிசைன் நம்ம பண்ணும்போது கரெக்டாக அந்த ஸ்பேஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக அந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு ஸ்கேலை வச்சு 4 பக்கமும் ஒரு 4 லைன் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இந்த ஒவ்வொரு குவார்ட்டர் சைடுமே பிரிக்கிறதுக்காக ஒரு 2 சென்டிமீட்டர் கேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு பக்கமும் இல்லை மார்க் பண்ணால் போதும். அதோட ஆப்போசிட் சைடு வந்து இந்த மார்க்கிங்கை வச்சே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும் ரவுண்டில் இருக்க எல்லா பக்கமுமே. ஸோ அந்த மாதிரி நான் வந்து சுற்றி இருக்க எல்லா சைடையும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ண 2 லைனுக்கும் இடையில இருக்க கேப்பில் கம் தடவிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்டு கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதை ஃபுல்லாக அந்த ரவுண்டில் இருக்க எல்லா கம் தடவின பக்கமும் ஒட்டி முடிச்சிடணும். ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ அந்த லைன் வரைஞ்சிருக்கோம்ல அதில் வந்து ஒரு 10லேருந்து 12 சுகர் பீடை சின்னதாக ஒரு குட்டி குட்டி லைனாக நம்ம அரும்பு டிசைன்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நம்ம பண்ண போகிறோம்.
இப்போ இந்த சுகர் பீட் லைனை எல்லா பக்கமும் போட்டுட்டு அதோட கார்னரில் நான் கம் தடவிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு திலகம் ஷேப்பில் இருக்க ஒரு கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்ட வைக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக அந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக அந்த பாக்ஸ் ஷேப் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம்ல, அதில் அந்த ஒரு குட்டி அரும்பு டிசைன், ஒரு பெரிய பீடு ஒரு சின்ன பீடுன்னு 3 பீடு 3 டைரெக்ஷனில், சென்டரில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, அது மாதிரி வச்சு நான் நாட் பண்ணிட்டேன். இதை ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ தான் இந்த ப்ளவுஸோட ஹேண்டில் இருக்க போகிற டிசைனு. இப்போ இதே ப்ளவுஸோட நெக் டிசைன் போடலாம். இதுதான் ப்ளவுஸோட நெக்கு. ஸோ இந்த நெக் டிசைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஜரி த்ரெட்டை எடுத்து ஒரு 3 லைன் வந்து ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் லைன். எப்போவுமே அந்த கார்னர் வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் எந்த டிசைன் பண்ணாலுமே அழகாக தெரியும். நம்ம சென்டரில் பண்ணும்போது ரவுண்ட் பண்ணோம்ல, அந்த கிளிப் ஸ்டோன் வந்து இதில் ஒரு சின்ன சின்ன கேப்பு, அதாவது அதில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு 2 சென்டிமீட்டர் கேப்பில் வந்து ஒட்ட வச்சுட்டேன். ஒரு குட்டி கேப் கொடுத்து அந்த பாக்ஸ் டைப் ஸ்டோனையுமே அந்த ரவுண்டு கிளிப் ஸ்டோனுக்கு பக்கத்துலேயே ஒட்ட வச்சுருக்கேன். இப்போது என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த மார்க் பண்ணியிருக்க லைனில் ஒரு 12 சுகர் பீடு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன லைன் வந்து அது அந்த மார்க்கிங் மேலேயே போட்டுகிட்டே வரேன். நம்ம ஹேண்டில் பண்ண மாதிரியே அந்த சுகர் பீடோட கார்னரில் ஒரு திலகம் ஷேப்டு கிளிப் ஸ்டோனை வந்து ஒட்ட வச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த குட்டி ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டினோம்ல, அதை சுற்றி வந்து ஒரு லைன் சுகர் பீடு வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாக்ஸ் டைப் ஸ்டோன் மேலே அந்த 3 அரும்பு வைக்கணும். அது வச்சதுக்கப்புறமேட்டு நெக் வந்து இந்த மாதிரி தான் ஃபினிஷ்டு லுக்கில் இருக்கும். ஸோ பேக்கிங்லாம் பண்ணியாச்சு. இதுதான் இந்த ப்ளவுஸோட கம்ப்ளீட் டிசைனிங் வீடியோ. ஒரு சிம்பிளான அழகான டிசைன் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பபாய்.